ஹலோ டிஎம் ஃபேமிலி, வெல்கம் பேக் டு அவர் சேனல் தினமும் மனமும். நான் உங்கள் சௌமியா. அது என்னது அரிசி தொகையில்? ஆமாம், எனக்குமே ரொம்ப ரொம்ப புதுசாக இருக்குது. இது எனக்கு பெங்களூர் லக்ஷ்மி அக்கா சொல்லி கொடுத்தா ஆந்திரா ஸ்பெஷல் அரிசி தொகையில். சூப்பராக இருக்குது. சுட சுட சாதத்தில் தொகையில் போட்டு நெய்யை விட்டுன்னு பிசிஞ்சு சாப்பிட்டா தேவாமிரதமாக இருக்குது. இது மாதிரி கெட்டியாக இருந்தால் சாதத்துக்கு பிசிஞ்சிக்கலாம். இதுவே கொஞ்சம் தளர இருந்தால் இட்லி தோசைக்கும் இந்த தொகையில் சூப்பராக இருக்குது. முதல்ல வானால 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுன்ட்டு கொஞ்சமாக கட்டி பெருங்காயமும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மெந்தியம் போட்டுன்ட்டு இந்த பெருங்காயம் நல்லா இந்த மாதிரி எண்ணெயில் பொரியணும். பொரிஞ்சாதான் நம்மளுக்கு தொகையில் மணமணக்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துருக்கு. கடலைப்பருப்பு இந்த எண்ணெயில் நல்லா நம்ம ஒரு 80% அளவுக்கு இதை வறுபட்ட உடனே இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகா சேர்த்துட்டு, காஞ்ச மிளகாவும் சப்பையாக இருக்கிற காஞ்ச மிளகா அப்படியே புஸ்ஸு புஸ்ஸுன்னு வறுபடுற அளவுக்கு இது வறுபட்ட உடனே இந்த காஞ்ச மிளகாவும் இந்த கடலைப்பருப்பும் அப்படியே இந்த எண்ணெய் இல்லாமல் எடுத்துட்டு மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ இந்த வானாலேயே கொஞ்சம் எண்ணெய் இருக்கும். அதில் மாவு பச்சரிசி நம்ம எந்த கப்பில் கடலைப்பருப்பு எடுத்துருக்கோமோ அதில் 3/4 திட்டத்துக்கு மாவு பச்சரிசி எடுத்துட்டு இதையும் நல்லா இந்த மாதிரி வறுத்த உடனே இதையும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றின்ட்டு தேவையான அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் சீரகமும் ஒரே ஒரு பச்சை மிளகா, இதுக்கு தேவையான அளவுக்கு புளியை சேர்த்துட்டு இதை நல்லா கொரன்னு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு சூப்பரான சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் இப்படி என்ற சிட்டிக்கு போடுற நேரத்தில் பண்ணிட முடியும். இப்போ இதுக்கு நம்ம சூப்பராக திருமாறிக்கலாம். அதே வானாலேயே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு காஞ்ச உடனே கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகமும் போட்டுட்டு இதெல்லாம் வறுபட்ட உடனே கொஞ்சமாக ஒரு சிட்டிக்கை மஞ்சப்பொடி சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை அப்படியே சுட சுட இந்த தொகையில் விட்டுட்டோன்னா நம்மளுக்கு சூப்பரான ஒரு அரிசி துவையல் ரெடி ஆகிடுது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றதை கண்டிப்பாக என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அகைன் லக்ஷ்மி அக்காவுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அடுத்த ஒரு விறுவிறுப்பான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்கள் சௌமியா. டாடா, பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.